வணக்கம் மக்களே, நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். அது எங்களுக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் நார்மலான குழந்தை இல்லை, நான் புரிதல் கொஞ்சம் கம்மியான குழந்தை அப்படின்னு தனக்குத்தானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்ட ஒரு பெண்மணியை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசுமா? நான் ஒரு நார்மல் குழந்தை கிடையாது. அதாவது எனக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். தலைவர் என்பவர் திரையில் தோண்டி பாட்டு பாடுபவர் அல்ல, மக்களிடையே இறங்கி வேலை செய்பவர் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க தலைவர் மக்களிடம் இறங்கி வேலை செய்யறத பாப்போமா? மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க, மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர். மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி செத்து வச்ச கோமானே, அலோ அலோ கவானே, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை. தலைவர் என்பவர் திரையில் பாட்டு பாடுபவர் அல்ல, தரையில் இறங்கி வேலை செய்பவர். எங்கள் துணை முதல்வர் அவ்வாறுதான் இருக்கிறார். அவங்க துணை முதல்வர் தரையில் இறங்கி வேலை செய்ததை பார்ப்போமா? திரையில டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது, தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். அதுக்கப்புறம் ஒரு குண்டை தூக்கி போட்டீங்க பாருங்க. எப்பப்பப்பா, அவங்க அப்பா அரசியலுக்கு வரலையாம். அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாராம், நீ எதிர்காலத்துல அரசியலுக்கு போனேன்னா சேகர் பாபு, அமைச்சர் சேகர் பாபு மாதிரியே நீ வரணும் அப்படின்னு அவங்க அப்பா அந்த பெண்மணிகிட்ட சொன்னாராம். அதுக்கு இந்த பெண்மணி சொன்னாங்களாம், உலகத்தில் ஒரே சூரியன், ஒரே சந்திரன், அதே மாதிரி ஒரே சேகர் பாபு, அவரை மாதிரி யாராலையும் வர முடியாது, என்னாலையும் வர முடியாது அப்படின்னு எங்க அப்பாட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நீ எந்த அமைச்சரை சொல்லியிருந்தா கூட எனக்கு இவ்வளவு காண்டா இருக்காதுமா, இவ்வளவு காண்டா இருக்காது. சேகர் பாபு மாதிரி ஆகணும்னு சொன்னீங்க பத்தியா? அப்பதான் உங்க அப்பாவோட புரிதல் எப்படி இருக்கு, உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்றது, நீங்க ரெண்டு பேரும் எந்த புரிதல்ல இருக்கீங்கன்னு முதல்ல நீ சொன்னீங்க பத்தீங்களா, எங்களுக்கு புரிதல் கம்மின்னு. அது எனக்கு இப்பதான் புரியுது. நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் சேகர் பாபு ஐயா, எங்க அப்பா சொல்றாரு, ஏற்கனவே புரியல, பாவத்தை கொட்டிடாதா. அப்ப நான் அரசியலுக்கு வரல, நீ அரசியலுக்கு வந்தா சேகர் பாபு ஐயா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு நான் சொன்னேன், அதெல்லாம் முடியாது, எப்படி ஒரே சூரியனோ ஒரே சேகர் பாபு ஐயா தான் இருக்க முடியும், அவர் மாதிரி யாருனாலையும் ஆக முடியாது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றது இப்பதாம புரியுது. ரைட்டு, உங்க புரிதல் கம்மி தான், நான் ஒத்துக்கிறேன். அது நீ சர்டிபிகேட் கொடுத்த பத்தியா, அது உண்மைதான். அப்புறம் உங்க அப்பா தன்னைத்தானே பகுத்தறிவுக்காரன், நான் பகுத்தறிவாளன் என்று சொல்லிக்கிடுவார். நிறைய படங்கள்ல, திரையிலேன்னு இல்ல, வெளியிடங்களுக்கு போனாலும் அதை சொல்லிக்கிடுவார். உண்மைதான். ஆனா நான் சமீப காலத்துல உங்க அப்பாவுடைய கல்யாண போட்டோவை பார்த்தேன் மேடம். அதுல நல்லா சடங்கு சம்பிரதாயத்தோட தாலி கட்டி திருமணம் முடிஞ்ச போட்டோவை தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி சிபிராஜ் இருக்காருல்ல, நடிகர் சிபிராஜ், அவர் உங்க அண்ணனா தம்பியான்னு எனக்கு தெரியாது, அவருடைய கல்யாண போட்டோ கல்யாண வீடியோவையும் நான் பார்த்திருக்கேன். அதுலயும் நீங்க நம்ம சடங்கு சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணி தாலி கட்டி தான் திருமணத்தை முடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் ரைட்டு. நீங்க தான் பகுத்தறிவுக்காரர் ஆச்சே, அப்புறம் ஏன் தாலி கட்டிக்கிட்டீங்க? அப்போ உங்க புரிதல் இவ்வளவுதானா? உங்க புரிதல் இவ்வளவுதானா? சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. கரெக்டான இடத்துலதான் நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க. ஏன்னா திமுக அரசும் சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். ஒத்த சீட்டுக்காண்டி நீங்களும் உங்க அப்பாவும் இவ்வளவு முக்குறீங்க. நீங்க எவ்வளவு முக்குனாலும் உங்களுக்கு கிடைக்குமா மேடம்? அங்க ஒத்த சீட்டுக்காண்டி பழந்தின்னு கொட்டப்பட்ட பல பேர் அங்க இருக்காங்க. ஒரு சீட்டுக்காண்டி ஆயிரக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு கிடைச்சிருமா? கிடைக்காது. கடைசி அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, இளம காத்த கிளின்னு சொல்லுவாங்க. ஒரு பழம் அது பழுக்கும், நம்ம கொத்தி கொத்தி சாப்பிடலான்னு ரொம்ப நாளா அந்த கிளி நின்னுகிட்டே நின்றுச்சான். கடைசி பார்த்தா அது பஞ்சு வெடிச்சு பஞ்சு பூரா பறந்து போச்சான். அது மாதிரிதான் உங்க ஆசை நிராசையாகும். அங்கெல்லாம் சீட்டு கிடைக்காது மேடம், அங்கெல்லாம் சீட்டு கிடைக்காது. நீங்க எவ்வளவு முக்குனாலும் கிடைக்காது. அப்புறம் மேடம், எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, அந்த மைக்கை ஏன் நீங்க அப்படி பிடிச்சுக்கிறீங்க? யாராச்சும் புடுங்கிட்டு போயிருவாங்கன்னு பயமா? அப்படி பிடிச்சுக்கிறீங்களே, இப்படி இறுக்கியமா பிடிச்சுக்கிட்டு
அப்படியே பேசுறீங்களே எதுக்காண்டி? மைக்கை யாராச்சும் பிடுங்கிடுவாங்கன்னு பயமா மேடம்? பிடுங்க மாட்டாங்க மேடம், பிடுங்க மாட்டாங்க. நீங்கள் பயப்படாமல் பேசுங்க, சரியா? நன்றி மேடம். இதனாச்சும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த புரிதல்னாச்சும் உங்களுக்கு இருக்கும்ல. வணக்கம் மேடம்.